நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 15/11/2024 ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வளர்பிறை சதுர்தசி திதி காலை 6:19 வரை, பின்பு நாள் முழுவதும் பௌர்ணமி. பரணி நட்சத்திரம் இரவு 9:55 வரை, பின்பு கிருத்திகை. நாள் முழுவதும் சித்த யோகம். இன்று பௌர்ணமி விரதம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இன்று அன்னாபிஷேகம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மிகவும் திருப்திகரமாக இருந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய், 6இல் சூரியன் சஞ்சரிப்பது உங்கள் செயல்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், சந்திரன் 12இல் சஞ்சரிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பண வரவை விட செலவுகள் சற்று அதிகப்படியாக இருக்கும். ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன், 10இல் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சுக்கிரன் 7இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படும். எடுக்கும் முயற்சியில் வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. பணி நிமித்தமாக கூட பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும்.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணியில் நிம்மதியுடன் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன் 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழிலில் பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் சந்திரன் இன்று நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 8இல் அமைய பெற்று சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களே உங்கள் மன அமைதியை குறைப்பார்கள். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகளும் வீண் பழிச்சொற்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைப்பிடிப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். 6இல் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகுவார்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் 2இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் பல்வேறு அனுகூல பலன்களை பெறுவீர்கள். உங்களின் பேச்சு திறமை காரணமாக இருக்கும் இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் உயரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் 5இல் சந்திரன் 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வெளியூர் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதன் காரணமாக பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறந்து பொருளாதார ரீதியாக ஒரு அனுகூலத்தை பெறுவீர்கள்.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன் 7இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் என்றாலும் 10இல் சூரியன் 11இல் புதன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் என்றாலும் சக ஊழியரிடம் பேசுகின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3இல் சந்திரன் 6இல் செவ்வாய் 11இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் செயல்களில் ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நீண்ட நாட்களாக புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய நேரமாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9இல் புதன் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். குரு பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும், குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமும் உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக எதிலும் செயல்பட்டு பெரியோர்களுடைய ஆசையை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.